ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மாடி ஃபிஷ்ஷஸ் தெரியும்ல, மாடி ஃபிஷ்ஷில் வந்து மேல் ஃபீமேல் ஃபிஷ் வந்து இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அதாவது புதுசாக ப்ரீட் பண்ணுறவங்க, புதுசாக ஃபிஷ்ஷஸ் வாங்குறவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த வீடியோ வந்து அவங்களுக்கானது தான். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களாம் பார்த்தது கண்டுபிடிச்சிருவாங்க. பட் வந்து இது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்மகிட்ட இருக்க ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்கள் பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஓகே ரைட், நம்ம இந்த மாதிரி கரெக்டாக தான் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடியோ ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு அப்படியே ஃபீட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பட்டு நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சது வந்து அதான், நீங்கள் ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ எப்போயுமே இந்த மாதிரி நம்ம ஃபீட் பண்ணுறதை பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ டெட்ரா ஃபிஷ்லாம் வந்து ரொம்ப செம்ம ஆக்டிவாக இருக்கும் ஃபீட் பண்ணும்போது. பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டாக அந்த டைம் வந்தாங்கன்னா ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம இப்படி பழகி வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து மெயினாக வந்து பார்க்க போகிறது வந்து மாடி ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நம்மகிட்ட சும்மா என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ரேண்டமாக பார்க்குறக்காக தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது போக இப்போ ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் மெயினாக வந்து 3 கேட்டகரி இருக்குது. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா வந்து ஒன்று வந்து குட்டி டேரெக்டாக போடுறது, இன்னொன்று வந்து எக்கு வச்சு எக்கில் ஃபெர்டைல் ஆகிறது. ஸோ இன்னொன்று தேர்டு வந்துன்னா வந்து எக்கு வச்சு ஃபெர்டைல் ஆகி அந்த குட்டியை வந்து அதுவே பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. அதாவது வாய்க்குள்ள வச்சோ எப்படியோ ஒன்று. ஸோ அந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குது. அதில் வந்து இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குட்டி போடுற ஃபிஷ்ஷஸ் பற்றி பார்க்க போகிறோம். குட்டி போடுறது என்னென்ன ஃபிஷ்ஷஸ் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மாலி ஃபிஷ் வந்து இப்போ குட்டி போடும். ரெண்டாவது வந்து கப்பி ஃபிஷ், தேர்டு வந்து பிளாட்டி ஃபிஷ். இந்த 3மே வந்து குட்டி போடுற வெரைட்டி. மீதி இருக்க மேக்ஸிமம் வெரைட்டி வந்து முட்டை போடுற வெரைட்டி தான். மெயினாக வந்து இந்த 3 தான் வந்து குட்டி போடுறது. ஸோ அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து மாலி ஃபிஷ்ஷஸில் மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும்னா பிடிச்சி தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதுல வந்து மொத்தம் 3 ஃபிஷ்ஷஸ் விட்டுருக்கோம். 3ல் வந்து நம்ம எப்படி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பார்த்தது கண்டுபிடிச்சிருவாங்க. பட் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ வந்து இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேல் ஃபிஷ். இப்போ நான் ஃபஸ்ட்டு பிடிக்கிறது. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் உங்களுக்கு கரெக்டாக பிடிச்சி காட்டுறேன். ஸோ இதில் என்னென்னா வந்து கீழே ஷார்ப் ஃபின் மாதிரி இருக்கும், அது வந்து மேல் ஃபிஷ்ஷு. அதுவே ஃப்ளாட்டாக இருந்தால் ஃபீமேல் ஃபிஷ்ஷு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு ஆனால் கரெக்டாக மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கேன், பாயிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மாடியில் என்னென்னா அது குட்டியாக இருக்கும்போது வந்து கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே ஃபீமேல் மாதிரியே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வர வந்து அது மேலே மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து மேல் ஃபிஷ், அதாவது ஆண் மீன். ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னன்னா வந்து இதுதான் ஃபீமேல் ஃபிஷ். இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். அதுவும் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் சொன்ன கப்பி, மாலி, பிளாட்டி எல்லாத்துக்குமே இந்த ஒரு மெத்தட் போதும். இந்த ஒரு மெத்தட்லேயே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃபின்னை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷு, செகண்ட் இருக்கிறது மேல் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபின்னை யூஸ் பண்ணி தான் அது ப்ரீட் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப நமக்கு கையில் பிடிக்கும்போது வந்து நம்ம சேஃபாக பிடிச்சிக்கணும், இல்லைன்னா வந்து கட் ஆகிடும். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும். புதுசாக ஹேண்டில் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இதே மேல் ஃபிஷ் தான். உங்களுக்கு இதிலே அதே டிஃப்ரென்ஸ் தான். எல்லா ஃபிஷ்ஷஸ்க்குமே வந்து குட்டி போகிற வெரைட்டிக்கு வந்து ஒரே மெத்தட் தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து கலர் டார்க்காக இருக்கும், அடியில் அந்த ஃபின் இருக்கும். அவ்வளோதான். இந்த 2 மெத்தட் போதும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நிறையா பேர் வந்து நம்ம ஷார்ப் போகிறவங்க கேட்பாங்க, ஒரு பேரா கொடுங்க அப்படின்பாங்க. பட் அது பேரான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் கரெக்டாக எடுத்து காட்டுறேன், எப்படி பேரா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நல்லா லோடாக இருக்குது, குட்டி போடுற மாதிரி இருக்குது. இது ஒரு ஃபீமேலு கரெக்டான. இப்போ நான் இது தனியாக பிரித்து போட்டால் கூட அது குட்டி போட்டுரும். இது வந்து ஆக்சுவலாக பலூன் மாலின்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ நம்ம அதை பிரிக்க வேண்டியிருக்கு, பிரிப்போம் பார்த்து. தென் வந்து ஸ்வாட் மாலின்னு இருக்குது. நான் ஸ்வாடில் ஃபீமேல் மட்டும் நம்மகிட்ட இருக்குது, மேல் இல்லை. ஸோ அதை மட்டும் உங்களுக்கு வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேண்டா மாலி. ஸோ இதில் வந்து மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படின்னு. ஒன்று வந்து ஃபுல் மேலு, ஸோ அது ஃபுல் மேலான்னு பாருங்கள். இன்னொன்று செகண்ட் வந்து ஃபுல் ஃபீமேலு, தேர்டு வந்து ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதில் ஆன்சர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் லைக் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.